சென்னை எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த ஒரே நாளில் பெண் குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை வியாசர்பாடி கன்னிகாபுரத்தைச் சேர்ந்த ஜீவா சபானா தம்பதிக்கு எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை மூச்சு பேச்சு இன்றி பிறந்ததால் குடும்பத்தினர் யாரிடமும் குழந்தையை காட்டாமல் மருத்துவர்கள் சிகிச்சை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழந்தை இறந்ததாக மருத்துவர்கள் பெற்றோரிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் என கூறி மருத்துவமனையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகப்பங்கிட்ட குழந்தை உயிரோட ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே எப்படின்னா காப்பாற்ற எண்டிப்பேட்டில் வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு மேலே 1 ஹவர் தான் குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு எல்லாமே குடும்பமே இது எல்லாம் எங்கள் குடும்பம் எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தோம். வந்தோடனே இங்கே ஒரு மாதிரி 2 டாக்டர், ஒரு லேடி ஒரு ஜென்ட்ஸ், அவங்க பேரை கூட இன்டர்வியூ பண்ணல. நான் கேட்டேன், அவங்களால கேட்க நேற்றே குழந்தை செத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நாங்கள் ஃபைட் பண்ணும்போது இப்போ நாங்கள் யார்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம், ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருந்தோம், நர்ஸுக்கிட்ட பேசியிருந்தோம், இங்கே பேசுகிறோம். எங்களை கூப்பிட்டு என்ன இவரை அவங்க அண்ணனை கூப்பிட்டு ஒரு 10 பேர் போலீஸ் உள்ளே இருக்காங்க. எங்களை கூட்ட பேசி அவசியம் என்னங்குது. இதுகுறித்து மருத்துவமனை தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கத்தில் குழந்தையின் இறப்புக்கு மருத்துவர்களின் அலட்சியம் காரணம் இல்லை என்றும், இருந்தாலும் துறை சார்ந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.